அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு ஜனவரி 31ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இந்த எளிமையாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ரெண்டு காரணிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு காரணி சந்தையோட ரேஞ்ச், அதாவது உங்களுக்கு எளிதாக புரியறதுக்கு சார்ட்டை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். சார்ட்டோட சைஸ் சொல்லுவாங்க, அதுதான் ஹை லோ, அதாவது மேலே இருக்கிற கேண்டில்ஸ்டிக்கோட ஹை பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டு இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அதாவது இன்ட்ராடே தினசரி ஒவ்வொரு நாளோட ஹையுக்கு லோவுக்குள்ள உள்ள வித்தியாசம் தான் ரேஞ்ச். அதன் அடிப்படையிலையும் ஆப்ஷன் செயின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் செயின் அடிப்படையில் எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ அதான் ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ அதான் சப்போர்ட், இதில் என்னென்ன மாதிரி ஹெட்ஜிங் பேட்டர்னில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் கொண்டு வந்ததுனால இதை செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் பையருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும், அப்போது இதை அனைத்துமே நம்ம பகுத்தாய்வு செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று 17,101 அப்படிங்கிற இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்தது. இன்றைக்கி ஓப்பன் 17,301. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 17,410 ஹை, லோ 17,264. அப்போ ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் ஒரு 140 புள்ளிகள் 150 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 17,339க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 37,689 ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி ஓப்பன் 38,091, கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் பக்கம் கேப் அப். 38,217, 37,647 லோ, கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு. க்ளோசிங் 37,975, 38,000 கீழே முடிவிட்டுருக்கு. அதன் பின் இன்றைக்கி செக்டார் வைஸில் என்னென்ன இம்பேக்டட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோ செக்டார் 1.83%, அதற்கப்புறம் ஃபினான்சியல் சர்வீசஸ் 0.92, அடுத்து எஃப்எம்சிஜி 0.77, ஐடி செக்டார் 2.87, மீடியா 1.40, மெட்டல் 0.14, ஃபார்மா அண்ட் பிஎஸ்சி பேங்க் இவங்க அதிகமாக இருந்திருக்காங்க. அப்போ இருக்கிறதுல அதிக ஏற்றம் ஐடி செக்டார் தான். அப்போ ஐடி செக்டாரில் இருக்கிற நிறுவனத்தை ஏதாச்சும் வியாபாரம் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐடி செக்டரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மைண்ட்ரி இருக்கிறதுலே அதிகபட்சமாக ஏறி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ் 3724, இன்றைய ஓப்பன் 3843, கிட்டத்தட்ட 100 ரூபா கேப் அப் ஆகிருக்கு. அதற்கப்புறம் 4070 மட்டும் ஹை போயிருக்கு. இப்போ 4040 க்ளோசிங் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது எல்டிஐ, அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6%, டெக் மகேந்திரா 5%, விப்ரோ 3.78%, இன்ஃபோசிஸ் 3.6%, எல்டிடிஎஸ் 2.57%, கோஃபோர்ச் 2.5%. அப்போது அனைத்துமே ஐடி செக்டாரோட அனைத்து நிறுவனங்களுமே அந்த செக்டாரில் இருக்கிற அனைத்துமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்திருக்கு. இதில் மைண்ட்ரி, எல்டிஐ, டெக் மஹிந்திரா அனைத்துமே நல்லா இம்பேக்டடாக இருந்திருக்கு. இது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸ்லேயும் நம்மளுக்கு முதன்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை பார்க்க சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டால் இல்லை தேவையே இல்லை, நம்மளுக்கு அதோட இம்பேக்டடு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ரி 2வது 3வது பிளேஸில் நம்மளுக்கு இருந்தது. ஸோ அதுவும் விப்ரோவும் பாருங்கள் அதனோட இம்பேக்டட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய தன்மை தெரிஞ்சிடும். நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 200 புள்ளிகள் கேப் அப். ஓப்பனான புள்ளிகளுக்கு மேல் 109 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 37 புள்ளிகளும், நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி 37 புள்ளிகளும், எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு கட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி 187 புள்ளிகளும், நம்மளுக்கு க்ளோசிங் டு க்ளோசிங்கில் 238 புள்ளிகள் பாசிட்டிவ்லையும், ஹையிலிருந்து 71 புள்ளிகளும், லோவிலிருந்து 75 புள்ளிகளும், மொத்தம் 146 புள்ளிகள் இம்பேக்டட் ஆகிருக்கு. திங்கக்கிழமை ஓப்பன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை ஓப்பன் நம்மளுக்கு 17,301. ஸோ 17,300க்கு மேல் நிலை பெற்றால், 17,300 கீழ் நிலை பெற்றால் அப்படிங்கிறத இனி ரேஞ்ச் செட் ஆக போகுது. அப்போது நம்மளுக்கு ஒரு வாரத்தின் ரேஞ்ச் நம்மளுக்கு 500 புள்ளிகளிலிருந்து 700 புள்ளிகள் வேணும். இப்போ 146 புள்ளிகள் ஆயாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 350 புள்ளிகளுக்கு மேல் ரேஞ்ச் வரணும். அந்த ரேஞ்ச் வரணும்னா இந்த ஹையோ இந்த லோவோ பிரேக் பண்ணாமல் நடக்காது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க.
நம்மளுக்கு 402 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 126 புள்ளிகள் அதற்கு மேலும், ஓப்பனுக்கு கீழ் 444 புள்ளிகளும். நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இன்னைக்கு ஹையும் பார்க்கும்போது எஸ்டர்டே ஹையை நம்மளுக்கு கட் பண்ணல. அதே மாதிரி எஸ்டர்டே லோ இன்னைக்கு கட் பண்ணல. க்ளோசிங் பார்த்தா 286 புள்ளிகள் பாசிட்டிவ்லையும், ஹையிலிருந்து 242 புள்ளிகள் குறைவாகவும், லோலிருந்து 328 புள்ளிகள் ஏற்றத்திலும் மொத்தம் 570 புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்துள்ளது. அப்போ திங்கட்கிழமை ஓப்பன் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ திங்கட்கிழமை ஓப்பனிலிருந்து எப்படி நடைபெற்றிருக்குன்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை ஓப்பன் 38,091. அப்போ ஓப்பனுக்கு கீழ் முடிவுற்றிருக்கு. ஓப்பனுக்கு கீழ் 444 புள்ளிகளும், ஓப்பனுக்கு மேல் 126 புள்ளிகளும். அதனால் 38,217, 37,647. அப்போ கிட்டத்தட்ட 570 புள்ளிகள். நம்மளுக்கு 1500 புள்ளிகள் இருந்து 2000 புள்ளிகள் வேணும். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் 1500 புள்ளிகள் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த 1500 மூவ்மெண்ட் இந்த ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் மூவ்மெண்ட் ஆகாது. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் 17,339, ஃபியூச்சர் 17,367. இருக்கிறதுல ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனோட இம்பேக்டட் வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சு காமிக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஐவி இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டியோடது பார்த்துட்டிங்கன்னா 17,300 கால் அண்டு புட் வந்து நம்மளுக்கு பேர் ஹெச் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு 17,100லிருந்து 17,570 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இருக்க போது. இதனை கடக்கும் போது இதனுடைய தன்மை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 17,400, 17,000. அதனால் சந்தை அதிகபட்சமாக 17,000 இருந்து 17,500க்குள் இருக்க போல் இப்போதைக்கு தென்படுது. ஸோ இதனுடைய பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் சந்தையோட மாற்றமே மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க. இம்ப்ளைடு வாலிட்டி என்ன இருக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். மிகைப்படுத்தின மதிப்பு இப்போ இருக்குது. எப்போவுமே 15 பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ 36 பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி. மிகைப்படுத்தின மதிப்பு இப்பவும் இருக்குது. ஸோ இதனால் சந்தை வந்துட்டு பெரிய ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற சின்ன மூமெண்ட்லேயே வச்சு ப்ரீமியத்தை கரைக்கிறக்கும் இது பண்ணலாம். அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா, ஒரு தூரத்தில் இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது அது சீக்கிரமாக கரையிறக்குண்டான வாய்ப்புகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா மிகைப்படுத்தின மதிப்பு நம்மளுக்கு தள்ளி இருக்கிறவனே நம்ம அதிகமான மதிப்பு கொடுத்து வாங்கும்போது அதனுடைய தன்மை மாறுபடும். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட இம்பேக்டட் வால்டைல் ஜோன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 17,100லிருந்து 17,500க்குள்ளே ஒரு வால்டைல் ஜோனாக தான் இருக்க போகுது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு 37,975 ஸ்பாட், ஃபியூச்சர் 38,088. அப்போ 100 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்குது. ஒரு பெரிய இம்பேக்டட் ப்ரீமியம் கிடையாது. 38,000 பேர் ஹெட்ஜிங் இருக்குது. 37,000 புட்டு, 38,500 காலும். அப்போ 37,000லிருந்து 38,500க்குள்ளே இருக்கிற ரேஞ்ச் மாதிரி இங்கே இப்போ ஒதுக்கி காமிக்கிறாங்க. 38,000னால இப்போ நம்மளுக்கு 37,200லிருந்து 38,800க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இங்கே தென்படுகிறது. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஐவி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி சதவீதம் சொல்ல முடியாது, 50 இருக்குது ஐவி. ஸோ மிகைப்படுத்தின மதிப்பு ரொம்ப அதிகமாக பேங்க்கில் இருக்குது. ஸோ இதனுடைய அமைப்பு ரீதியாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதிகப்படியாக மதிப்பு இருக்கும்போது இது வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட் எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாமல் ஒரு இடத்துல நின்றுட்டாங்கன்னா ப்ரீமியத்தை கரைக்கிறது வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக அமையும். இப்போ நிஃப்டி 17,300 பேர் ஹெட்ஜிங்கும் போது இதை வந்து ரைட்டிங் பண்ணால் 465 புள்ளிகளும், பை பண்ணால் 465 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது 17,765, 16,835 இதற்குள் இருக்கிற வரை இவங்களுக்கு நஷ்டமே வராது. ரைட்டிங் பண்ணவங்களுக்கு நஷ்டம் வராது. பை பண்ணவங்களுக்கு இதனை தாண்டினா தான் லாபம் வரும். இப்போ கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் இப்போ இதே 17,500, 17,000 மொத்தம் 267 ரூபா ப்ரீமியம் வரும். அப்போ அவங்களுக்கு 17,767, 16,733. இப்போது நம்மளுக்கு 17,500 கால ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,666. இதே 17,300 கால ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,565. 17,000 கால ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,454. இதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. சப்போர்ட் 1 நம்மளுக்கு வந்து 17,500 புட்டை ரைட் பண்ணவங்க ஃபஸ்ட்டு பயப்படக்கூடிய இடம் 17,186, 17,100, 16,899.
இதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் நம்மளுக்கு 38,290, 38,705, 38,997. புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 37,492, 37,281, 36,696. ஸோ இந்த எல்லைக்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதை கடந்து இது பண்ணுறக்கு முயற்சி செய்ய வேண்டாம். முடிந்தளவு புதியவர்கள் வந்துட்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டாம், பார்வையாளராக இருங்க. ஏன்னா நீங்கள் உள்ள என்ட்ரி ஆயாச்சுன்னா உங்களுக்கு சராசரி வர்த்தகமோ இல்லைன்னா மீண்டும் அதிகப்படியான வர்த்தகம் செய்ய உங்கள் மனது தோன்றும். அதனால் வந்துட்டு இதில் லாபம் எடுக்கணும்னு பார்க்காதீங்க, ஒதுங்கி நில்லுங்க. அதை விட நம்ம வேற ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்த முடியும். இதில் போய் நம்ம வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமான ப்ரீமியம் கொடுத்து வாங்கி அதை ஒரு லாபமாக மாற்றுவதுங்கிறது ஒரு கொஞ்சம் கடினம். அதனால் இதிலிருந்து ஒதுங்கி இருந்துக்கோங்க. நம்மளுக்கு இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். கட்டண பயிற்சியோட சலுகை தள்ளுபடி இன்றோடு முடிவடைகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.